ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு மரத்தில் 2 குருவிகள் கூடு கட்டி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. அதுக முட்டையிட்டு அதையும் ரொம்ப பாதுகாத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு நாள் இரை தேடி அதுக பறந்து போகுது. அப்படி போயிருக்கும் சமயத்தில் சரியான காற்று மழை. அதில் என்ன ஆகுது, அந்த கூட்டில் இருக்கிற முட்டை அப்படியே அந்த கடல் தண்ணியில் விழுந்துருது. இதுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், முட்டையை காணலை. இதுகளுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிருது. கட்டாயம் இந்த கடலுக்குள்ளே தான் விழுந்திருக்கும்னு நினைக்கிதுங்க. அதனால் என்ன பண்ணுதுங்க, அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு தேங்காய் ஓட்டை எடுத்து அதில் தண்ணியை பிடிச்சி கடலில் இருக்க தண்ணியை பிடிச்சி வெளியே ஊற்ற ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்த ஒரு கடல் தேவதைக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது தோன்றி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு அவங்க, எங்களுடைய முட்டையை தேடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எடுக்கிறதுக்கு அப்படின்னு 2 குருவிகளும் சொல்லுது. உடனே கடல் தேவதைக்கு அதனுடைய விடாமுயற்சி ரொம்ப பிடிக்குது. அதனால் என்ன பண்ணுது, அந்த முட்டைகளை எடுத்து இது தானே உங்கள் முட்டைன்னு அதுங்க கையில் கொடுக்குது. அதுகளுக்கு ஒரே சந்தோஷம். முட்டையை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அதுங்க பறந்து போயிருச்சுங்க. ஆமாம், விடாமுயற்சி எப்போதுமே வெற்றியை தான் தரும். ஒரு மிகப்பெரிய மகான் மக்களுக்கு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஆற்றில் ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு, இந்த கல் தண்ணியில் மூழ்கிச்சா அப்படின்னு கேட்குறாரு. அது ரொம்ப சின்ன கல் தான். அது போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, தண்ணியில் மூழ்கி தான் போயிடுச்சு. மக்களும் ஆமாம் ஆமாம் மூழ்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கல்லை காட்டி இது தண்ணியில் மூழ்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்பவும் எல்லோரும் சொல்கிறாங்க, ஆமாம் பெரிய கல்லும் தான் தண்ணியில் மூழ்கும், சின்ன கல் மாதிரியே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சீடர்களை கூப்பிட்டு ஒரு பலகை மேலே ஒரு பெரிய கல்லை வைக்க சொல்கிறாரு. இப்போ அந்த பலகையில் மேலே இருக்கிற கல் மூழ்கவே இல்லை. இதை காட்டி அப்போ தான் சொல்கிறாரு, நல்லவங்க கூட நம்ம நட்பாக இருக்கும்போது நாமளும் என்ன பண்ண மாட்டோம், மூழ்கி போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய உண்மை, ஆமாம் தானே? ஒரு நாய்க்கு ஒரு எலும்பு துண்டு கிடைக்கிது. அது ரொம்ப ஜாலியாக அதை எப்படியாவது சாப்பிடுவோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ மற்ற நாய்கள்லாம் என்ன பண்ணுதுங்க, அதை துரத்தி தனக்கு பங்கு வேணும்னு கேட்குதுங்க. இது விடாமல் பாலத்து வழியாக ஓடி அதுக்கிட்ட இருந்து என்ன ஆயிடுது, தப்பிச்சும் வந்துடுது. தப்பிச்சு வந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, அப்படியே பாலத்தில் நின்றுக்கிட்டு அந்த தண்ணியை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்குது. அந்த தண்ணியில் அதனுடைய பின்பம் தெரியுது. அதை பார்த்து அது நினைக்குது, இன்னொரு நாயும் எலும்பு துண்டு வச்சுருக்கேன், அதையே நம்ம சேர்த்து சாப்பிட்டா இப்படி இருக்குன்னு அதுக்கு ஒரு பேராசை வருது. அதனால் என்ன பண்ணுது, அது தண்ணியில் குதிக்குது. ஆனால் அது வாயிலிருந்து எலும்பு துண்டும் தண்ணிக்குள்ளே போயிருச்சு. அதுக்கு இப்போது எதுவுமே கிடைக்காம ஏமாந்து போய் கரைக்கு வந்து சேருது. ஆமாம், பேராசை எப்போவுமே பெரும் நஷ்டம் தானே. ஆமாம், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஒரு நத்தையும் ஆமையும் ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்கள கடந்து வேகமாக ஒரு முயல் ஓடுது. இதை பார்க்கவும் அவங்களுக்கு, இந்த முயல் மட்டும் எவ்வளோ வேகமாக ஓடுது, நாம் ஏன் இப்படி ஓட முடியலைன்னு ரொம்ப கவலை வருது. அதனால் முயலை வழிமறித்து கேட்குதுங்க, நீங்கள் மட்டும் எப்படி இப்படி தாவி ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி. அந்த முயலும் அவங்ககிட்ட சொல்லுது, உங்களுக்கு ஓடு இருக்குது, அதனால தான் உங்களால் வேகமாக ஓட முடியலை, நீங்கள் இந்த ஓட்டை கலட்டி வச்சிட்டிங்கன்னா வேகமாக ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுது. அந்த டைமில் ஒரு ஓநாய் வருது. ஓநாய் வந்த உடனே என்ன பண்ணுதுங்க, இதுக்கு ரெண்டும் அதனுடைய ஓட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிடுதுங்க பாதுகாப்பாக. ஓநாயால் அதுங்களை ஒன்றுமே பண்ண முடியலை. ஆனால் கொஞ்சம் தூரத்திலேயே சென்ற முயலை என்ன பண்ணிடுது, அது குறி வச்சு பிடிச்சு அதை சாப்பிட்ருது. இப்போ தான் அந்த ஆமையும் நத்தையும் உணருதுங்க, ஆஹா நம்ம தப்பிச்சிட்டோம், இந்த முயல் மாதிரி இல்லைன்னு. பிறரை பார்த்து அவர்களை மாதிரி நாம் இல்லையே என நினைக்க வேண்டாம். நமக்கென்று உள்ள தனித்துவத்துடன் வாழ்வோம், நாம் நாமவே இருப்போம். ஒரு ஆற்றில் ஒரு குட்டி தவளைக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை மற்ற தவளைகள்கிட்டலாம் சொல்லுது. அப்போ அதுகள்லாம் கேட்டுட்டு, அச்சோ இதெல்லாம் வேண்டாத ஆசை அப்படின்னு சொல்லுதுங்க. அது என்ன தான் சொன்னிச்சு தெரியுமா, அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறை மேலே ஏறணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆசை. ஆனால் அதுக்கு சொல்லுதுங்க, வேண்டாம் இது வழுக்கும், இந்த பாறை மேலே ஏறாத அப்படின்னு மற்ற தவளைகள்லாம் அட்வைஸ் பண்ணுதுங்க. ஆனாலும் அது என்ன பண்ணுது, முயற்சி பண்ணி வேகமாக அந்த உச்சை அடைஞ்சு ஏறி நிற்குது. இதை பார்த்து அதுகள்லாம் மற்ற தவளைகள்லாம் ஆச்சரியப்படுதுங்க, எப்படி இது இப்படி இந்த பாறையில் ஏறிச்சு அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க,
என் குட்டி தவளைக்கு காது கேட்காது, அதனால தான் நீங்கள் எல்லாரும் உற்சாகப்படுத்துறீங்கன்னு அது நினச்சிட்டு அது வேகமாக உச்ச அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. ஆமாம், இந்த தவளைகள் மாதிரி தான் நம் வாழ்க்கையிலும் நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் உங்களால் முடியாது, இது கஷ்டம் என்று எதிர்மறையாக பேசுவாங்க. அந்த நேரத்தில் அந்த தவளையை போல் காது கேட்காதது போல் இருந்து விடலாம். நமது உழைப்பும் நமது தன்னம்பிக்கையுமே நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும். ஒரு சிறுவன் டெய்லி ஷூ கடைக்கு போவான், ஷூவெல்லாம் பார்ப்பான், விலை கேட்பான், திரும்ப அதை வச்சுட்டு போயிடுவான். அடுத்த நாளும் வருவான், ஷூவை எடுத்து விலை கேட்பான், வச்சுட்டு திருப்பி போயிடுவான். ஏன்னா அவன்கிட்ட காசே இல்லை. அதை நோட் பண்ண அந்த கடை ஓனர் அம்மா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அவனை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு இந்த ஷூ பிடிச்சிருக்கா, நீ வச்சுக்கங்க அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு ஷூவெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனால் இதை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதனால தான் நான் வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க, நீ இந்த கடையில் உள்ள எந்த ஷூ வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு நான் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு நல்ல ஷூவை செலக்ட் பண்ணியும் கொடுக்குறாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஷூவை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். அப்போ அவங்க கேட்குறாங்க, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு. உடனே அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா, நீங்கள் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நீங்களும் உதவி பாருங்கள், நீங்களும் கடவுளாகலாம். ஒரு அரசர் தன்னுடைய வேலைக்காரன் மேலே ரொம்ப கோவமாயிறாரு. ஏன் தெரியுமா, அவன் செஞ்ச ஒரு சின்ன தவறுனால. அதனால் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அது என்ன பனிஷ்மெண்ட்டு தெரியுமா, அவனை தூக்கிட்டு கொண்டு போய் அவர் வளர்க்குற நாய்கள்கிட்ட போட சொல்கிறாரு. அவர் இதுக்காகவே ஸ்பெஷலாக நிறையா நாய்களை வளர்த்துட்டு வர்றாரு. அதுகளுக்கு அவர் கோவம் வந்தால் இப்படி தான் இறை போடுவார். உடனே அவன் அவர்கிட்ட கேட்குறான், ப்ளீஸ் எனக்கு 1 வீக் டைம் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். அவரும் அலோவ் பண்ணிடுறாரு. அந்த 1 வீக்கில் அவன் எங்கே போகிறான்னா, அந்த நாய்களை பராமரிக்கிறவர்கிட்ட போகிறான். போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவரும் ஓகே பண்ணி அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான், டெய்லி அதுகளுக்கு நல்லா சாப்பாடு வைக்கிறான், அதுக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கான், அதுகளை நல்லா பராமரிக்கிறான். இப்போது 1 வீக்குக்கு அப்புறம் அவனை தூக்கிட்டு போய் அந்த நாய்கள்கிட்ட போடுறாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா, அந்த நாய்கள் ஓடி அவன்கிட்ட ஓட்டிக்கிடுச்சு. இதை கேள்விப்பட்ட அரசர் ஷாக்காகிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது, நாய்கள் காட்டுற நன்றி உணர்வை கூட நம்ம காட்டலையே அந்த வேலைக்காரனிடம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அவன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, தாராளமாக அவனை மன்னித்து விட்டுட்டார். ஆமாம், இப்படி தான் மன்னிக்க கற்றுக்கொள்வோம், மனது லேசாகும், அது மட்டுமல்ல உண்மையான அமைதி கிடைக்கும். இரக்க குணம் அதிகம் நிறைஞ்ச ஒரு பெண்மணிக்கு ஒரு அநாத ஆசிரமம் கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்னருக்கு ஒரு இடம் கேட்டு லெட்டர் எழுதுகிறாங்க. கவர்னரும் ஓகே பண்ணி அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரடு முரடாகவும் கல்லாகவும் இருக்குது. இவங்க அந்த கல்லெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணி கட்டடம் கட்டுறதுன்னு ரொம்ப தயங்கி போகிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க, நீர் தான் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு. பார்த்தா அடுத்த நாள் ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு. அவர் ஒரு ஒப்பந்தக்காரர். அவர் அவங்ககிட்ட பேசி, உங்கள் நிலத்தில் இருக்கிற கல் எனக்கு வேணும், நான் ஒரு ஆற்றில் பாலம் கட்டுறேன், அதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. அவர் அவங்களுக்கு ஒரு செக்கு கொடுக்குறாரு. அந்த செக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு தெரியுமா, அவங்க அந்த பில்டிங் ஃபுல்லாக கட்டி முடிக்கிற அளவுக்கு அதில் பணம் இருந்தது. அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆமாம், கடவுள்கிட்ட நம்ம கேட்கும்போது நாம் கேட்குறதுக்கும் அதிகமாக நிச்சயமாக அவர் செய்வார். அதனால் கேட்குறது மட்டும்தான் நம்ம வேலை, கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஒரு மனிதன் தன் காலம் முடிந்த பிறகு மேலுலகத்துக்கு போகிறான். அங்கே போனால் அவனுக்கு அருமையான ரூம்பு கொடுக்குறாங்க, பெட்டெல்லாம் இருக்குது, பார்த்தா சுற்றிலும் சூப்பராக இருக்குது. அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான். அவனுக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்குறான். உடனே பார்த்தா விதவிதமான சாப்பாடுகள் கொண்டு உடனே வச்சுறாங்க. அவன் ஆசையாக சாப்பிட்றான். அடுத்து டெய்லி அவனுக்கு எல்லா சாப்பாடுமே வருது, சாப்பிட்றது தூங்குறதுமா இருக்கிறான். டெய்லி எந்திரிச்ச உடனே சாப்பாடு வந்துடும், திரும்ப என்ன தான் பண்ணுவான், தூங்க தான் செய்வான். இப்படியே இருக்கிறது அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிருது. அதனால் அவன் என்ன ஆயிடுறான், ரொம்ப டிப்ரெஷனாகவும் ஆக ஆரம்பிச்சிடுறான். அதனால் என்ன பண்ணிட்டான், கத்த ஆரம்பிக்கிறான், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்களே, நான் வேலை பார்க்கணும், அப்படி இல்லைன்னா என்னை கொண்டு போய் நரகத்திலையாட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது அவன் இருக்கிறதே நரகம்தான் அப்படின்னு. ஆமாம்,
உழைப்பு இன்றி உண்பதும் உறங்குவதும் சும்மா இருப்பதும் நரகம்தானே. உழைப்பால் உயர்வும். ஒரு பெயிண்டர் ஒரு போட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஒத்துக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறாரு. அப்போ தான் கவனிக்கிறாரு, அந்த போட்டில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறத கவனிச்சிடறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, சும்மா விடலை, அந்த ஓட்டையை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சம்பளத்தையும் வாங்கிட்டு கிளம்பிட்டார். அடுத்த நாள் பார்த்தா அந்த போட்டு ஓனர் இவர்கிட்ட வந்து ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து எவ்வளோ நாளும் ஃபில் பண்ணிக்கங்கிறாரு. இல்லையே நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு ஓனர், நான் வந்து போட்டில் இருந்த ஓட்டையை மறந்துட்டேன். என்னுடைய மகன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு போட்டிங் கிளம்பி போயிட்டான். நான் பதறி போய் ஓடி போய் பார்க்குறேன். ஆனால் அவனுங்க என்ன பண்ணானுங்க, திருப்பி நல்லபடியாக வந்துட்டாங்க. அப்போ தான் நான் போய் போட்டை செக் பண்ணி பார்த்தேன், அந்த ஓட்டையை நீங்கள் அடைச்சிருந்தீங்க. இதுக்கு நான் எவ்வளோ கொடுத்தாலும் தகும் என் குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், எதிர்பாராமல் செய்த உதவிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது. அப்புறம் ஒரு நாள் பீர்பாலை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இந்த உலகத்திலேயே பெரியவர் நானா கடவுளா அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின். உடனே பீர்பால் சொல்கிறாரு, வாங்க நான் வந்து அவையில் எல்லோரும் முன்னாலேயும் சொல்கிறேன்னு. அங்கே போன பிறகும் இதே கொஸ்டினை கேட்குறாரு. உடனே பீர்பால் சொல்கிறாரு, அரசர் தான் மிகப்பெரியவர் அப்படின்னு. எப்படின்னு அரசர் கேட்குறாரு. உடனே பீர்பால் சொல்கிறாரு, அரசருக்கு கோவம் வந்துச்சுன்னா அவர் ராஜ்யத்திலேருந்து நம்மளை என்ன பண்ணிடுவார், நாடு கடத்திட முடியும். ஆனால் அதே நேரம் கடவுளால் அப்படி செய்ய முடியுமா? ஏன்னா கடவுளுக்கு வந்து இந்த உலகம் முழுசுமே சொந்தம். அப்படின்னா அவருக்கு கோவம் தான் நம்மளை வேறு எங்கே அனுப்புவார். அதனால் கடவுளை விட நான் அப்பர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அரசருக்கு உண்மை புரிஞ்சிருச்சு. அவர் பீர்பாலை பாராட்டுறாரு. ஆம், இந்த உலகத்திலே பெரியவர் கடவுள் தானே. அதனால் ஒரு அடர்ந்த காட்டில் மங்கி ஒன்றுக்கு ஒரு மாம்பழம் கிடைக்கிது. அது ரொம்ப ஆசையாக அதை சாப்பிடணும்னு நினைக்கிது. அந்த டைம் பார்த்தா அங்கே ஒரு பாக்ஸ் வருது. அதுக்கு எப்படியாட்டும் மாம்பழத்தை சாப்பிட்றணுன்னு ஒரே ஆசை. அதனால் அது ஒரு பிளான் பண்ணுது. இந்த மங்கி எப்படியாட்டும் டான்ஸ் ஆட வச்சுட்டோம்னா மாம்பழம் நிச்சயமாக கீழே விழுந்துரும்னு பிளான் பண்ணுது. அதன்படி அதுக்கிட்ட போய் சொல்லுது மங்கிட்ட, நீ வந்து டான்ஸ் ஆடினா ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதுவும் அது பேச்சை கேட்டுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அது கை மறந்து அந்த மாம்பழம் நழுவி கீழே விழுந்துருது. உடனே அந்த நரி எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், இப்போது மங்கி ஏமாந்து போயிடுச்சு. ஏமாறாதே ஏமாற்றம். ஒரு ஊரில் ஒரு பாட்டி தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்க ஒரு காகம் டெய்லி வரும். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சமைக்கும்போது அந்த காகத்துக்கும் கொஞ்சம் சாதம் சேர்த்து தான் வைப்பாங்க. சமைச்சு எடுத்துகிட்டு போய் அந்த காகத்தை டெய்லி கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கிட்ட பிரியமாகவும் இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது தெரியுமா, அந்த பாட்டி தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க காலில் நல்லா அடிபட்டுருது. அவங்களால அந்த வலியை பொறுத்துக்க முடியலை. அதனால் மயங்கி விழுந்துடுறாங்க. இதை கவனித்த காக்கா என்ன பண்ணுது, உடனே ஊருக்குள்ளே ஓடுது. ஓடி போய் எல்லாரையும் கரைஞ்சி கூப்பிடுது. எல்லோரும் ஓடி வர்றாங்க என்ன இதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் காகத்தை ஃபாலோ பண்ணி போய் அந்த பாட்டியை காப்பாற்றிடுறாங்க. ஆமாம், நாம் செய்கிற உதவியும் அன்பும் எப்போதுமே மறக்கப்படாது. ஒரு மனிதர் டெய்லி தன்னுடைய வீட்டிற்கு 2 சைடும் பானைகளை கட்டி தண்ணீர் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். அப்படி போகிறப்ப அதில் ஒரு பானை எப்போவுமே கொஞ்சம் ஓட்டையாக இருந்துச்சு. அதனால் அதிலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த இன்னொரு பானை அதை எப்போவுமே கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால் அது மனசு உடைஞ்சி எப்போதுமே என்ன பண்ணும், அழுதுகிட்டே தான் வரும். இதை ஒரு நாள் அந்த மனிதர் நோட் பண்ணுறாரு. அவர் அப்போ தான் காட்டுறாரு, நீ போகிற பக்கத்தை பாரு, எப்படி பூக்கள்லாம் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. நீயா பயன் இல்லாதவன், நீ ரொம்ப பயனுள்ளனா இருக்க, உன்னுடைய குறையை நினச்சி எப்போவுமே கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நம்முடைய பயன் தெரியாமல் நம்மை கேலி செய்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம், அவர்களை கடந்து செல்ல கற்றுக்கொள்வோம். ஒரு ஊரில் ஒரு நேர்மையான மரம் வெட்டி இருந்தான். அவன் டெய்லி மரத்தை வெட்டி தான் தன்னுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுவான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மரத்தை வெட்டிட்டு அவன் என்ன பண்ணுறான், கோடாரியை போய் தண்ணியில் போய் கழுவுறான். அந்த நேரத்தில் அது நழுவி அப்படியே தண்ணியில் போயிடுச்சு. ஒரே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். அப்போ அவன் முன்னால் ஒரு தேவதை வர்றாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும்னு. என்னுடைய கோடாரி வேணுங்கிறான். உடனே அவன்கிட்ட ஒரு தங்க கோடாரியை எடுத்து காட்டுறாங்க. இதானே உன் கோடாரி அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இல்லை இல்லை, இது என்னுடைய இது இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வெள்ளி கோடாரியும் எடுத்து காட்டுறாங்க.
அதையே என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் ஒரிஜினல் கொடாரியை எடுத்து காட்டுறாங்க. அவன் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறான். அவனுடைய நேர்மைக்கு பரிசாக அந்த தேவதை என்ன பண்ணாங்க தெரியுமா, 3 கொடாரியையும் அவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. ஆமாம், நேர்மையே ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் இல்லையா? அப்பர் எப்போதுமே தன்னுடைய சிறந்த அமைச்சர் பீர்பால்கிட்ட தான் ஐடியாஸ் கேட்குறது வழக்கம். அதை பார்த்து மற்ற அமைச்சர்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. அவங்க அப்பர்கிட்ட வந்து பேசுகிறாங்க அரசவையில். நாங்களும் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், நீங்கள் எங்ககிட்டையும் டவுட் கேட்கலாம் அப்படின்னு. உடனே அப்பர் சொல்கிறாரு, ஓகே, பீர்பால் எப்போவுமே என் சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சுருவார், நீங்களும் சான்ஸ் கேட்குறீங்க, ஓகே, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை தீர்த்து வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ஆக்ராவில் எத்தனை காக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு எண்ணிட்டு வந்து சொல்லுங்கள், நீங்கள் 1 வீக் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் 1 வாரத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அவங்களால ஆன்சர் பண்ண முடியலை. உடனே அப்பர் என்ன பண்ணுறாரு, பீர்பாலை கூப்பிட்டு அதே கொஸ்டினை சொல்கிறாரு, நீங்கள் காகத்தை எண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அதுக்கு பீர்பால் 1 வீக்லாம் டைம்லாம் வேணான்ட்டார், நாளைக்கே நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்றாரு. உடனே அடுத்த நாள் அப்பர் ஆன்சர் பண்ணுறாரு. அவர் எண்ணிக்கை என்ன சொன்னார் தெரியுமா, 40,410ன்னு சொல்கிறாரு. உடனே எல்லோரும் சொல்கிறாங்க, இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. உடனே மன்னரும் கேட்குறாரு, ஒருவேளை தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒருவேளை எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா ஆக்ராவுக்கு மற்ற காகங்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பீர்பால். எண்ணிக்கை குறையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா இங்கே இருந்து காகங்கள் அவங்க சொந்தக்காரங்களை பார்க்க ஊருக்கு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறாரு. இதை கேட்ட அரசருக்கு ஒரே சிரிப்பு தான். ஆமாம், பீர்பாலுடைய புத்திசாலித்தனம் அரசருக்கு தெரியும் இல்லையா, நீங்களும் புத்திசாலியாக இருங்க. ஒரு ஏரியில் 2 மீன்கள் என்னவா இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் எல்லா இடத்துக்கும் ஒன்றா தான் போவாங்களாம், ஒன்றா தான் வருவாங்க. அப்படி அவங்க நல்லா ஒற்றுமையாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது. ஒரு நாள் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஏரி ஓரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. மீன்கள்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க, நாம் இதை கொண்டு போய் விற்றோம்னா நல்லா நிறையா பணம் பார்த்துடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை 2 மீன்களும் கேட்குது. அந்த ஒரு மீன் என்ன பண்ணுது, சொல்லுது, வா நண்பா, நம்ம வேறு குளத்துக்கு போயிடுவோம், இவங்க நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு மீன் கேட்கவே இல்லை. அதனால் இன்னொரு மீன் என்ன பண்ணுது, சரி நீ என்னன்னாலும் பண்ணுன்ட்டு தான் தப்பிக்க நினச்சி ஒரு வயல் வழியாக வேறொரு பாண்டுக்கு போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் வலையை போடுறாங்க. யார் சொன்ன பேச்சு கேட்காத அந்த மீன் அந்த வலையில் நிச்சயமாக மாட்டிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னு நமக்கு நிச்சயமாக தெரியும் தானே. ஆமாம், நமக்கு சில நேரங்களில் நம்ம நண்பர்கள் ஹெல்ப் பண்ண வருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களோடு ஒத்து போயிட்டா நிச்சயமாக நமக்கு நல்லது தானே நடக்கும். என்ன குட்டீஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கொஞ்சம் கேட்கலாம் தானே. கழுகினை தாக்குற ஒரு பறவை இருக்குது, நம்ப முடியலைல்ல. அந்த பறவை வேறு எதுவும் இல்லை, காகம்தான். காகம் என்ன பண்ணுமா, கழுகு மேலே ஏறி உட்காந்துக்கிடுமா, அது முதுகில் இருந்துட்டு அதை கொத்த ஆரம்பிக்குமா. இந்த கழுகு என்ன பண்ணுமா, அதை கண்டுக்காமல் அதை சுமந்துட்டு அப்படியே உயர உயர பறக்குமா. வளிமண்ட உயரத்துக்கு போன பிறகு இந்த காகத்தினால என்ன பண்ண முடியாது, அதனுடைய காற்று இல்லாமல் அதால் பறக்க முடியாது. உடனே அது அப்படியே மயங்கி கீழே விழ ஆரம்பிச்சிடும். இதுதான் சான்ஸுன்னு கழுகு அதை விட்டுட்டு பறந்து போயிடும். பார்த்திங்களா, அப்படி தான் நம்மளை சுற்றியும் சில மக்கள் இருக்காங்க. நம்மளை பற்றி நம்ம வளர வளர நம்மளை பற்றி பேசி சிரிக்கிறதுக்குன்னே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டு என்ன பண்ணணும், உயர உயர பறந்து போய் நம்ம வெற்றி கொடியை நாட்டலாம். ஒரு குட்டி சிறுவன் டெய்லி ஆடுகளை மேய்க்கிறதுக்காக ஊருக்கு வெளியே போய் மேய்ச்சிட்டு வர்றது வழக்கம். அவன் ரொம்ப சுட்டி குழந்தையும் கூட. அதனால் அவன் ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஐடியா வருது, எல்லோரையும் ஏமாற்றணும்னு தோணுது. அதனால் ஓனாய் வருதுன்னு சவுண்டு கொடுக்குறான். ஊரில் உள்ள எல்லா ஜனங்களும் அவனுடைய சவுண்டை கேட்டுட்டு ஓடி வர்றாங்க, எப்படியாட்டும் ஓனாயை விரட்டிடணுன்னு. ஆனால் அவங்க பார்த்தா அங்கே ஓனாயும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த சிறுவன் போய் நம்மளை ஏமாற்றிட்டானேன்னு அவங்க நொந்து போய் வீட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுது, நிஜமாகவே ஓனாய் வந்துடுது. இவனு எவ்வளோ சவுண்டு கொடுத்துமே யாருமே அவனை கண்டுக்கலை, யாரும் எட்டி கூட பார்க்கல. இப்போ அவனுடைய ஆடுகளை ஓனாய் ஈஸியாக சாப்பிட்டுட்டு போயிருச்சு. ஆமாம், மற்றவர்களை ஏமாற்ற வேடிக்கையாக சொல்லும் பொய் கூட இறுதியில் ஆபத்தில் முடிஞ்சிடும். பொய்யை தவிர்ப்போம். ஒரு டாகு ஒரு கடை வீதி வழியாக
ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே போகுது. கடைசியாக என்ன பார்க்குது, ஒரு கறி கடையை பார்க்குது. அது முன்னால் நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கு வேடிக்கை. திடீர்னு கடைக்காரர் பார்க்காத நேரத்தில் என்ன பண்ணுது, ஒரு கறி பீஸை எடுத்துக்கிட்டு என்ன ஓட ஆரம்பிக்குது. கடைக்காரர் சும்மா விடுவாரா, பின்னாலேயே துரத்திட்டு வராரு. அதுவும் விடலை, ஓடி போகுது. எங்கே போச்சு தெரியுமா, அங்கே ஒரு மூலையில் அதனுடைய 2 குட்டிகளும் பசியோடி துடிச்சிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. அந்த உடனே அதுக்கு என்ன பண்ணுது, அம்மாவை பார்த்து ஓடி வருதுங்க. அதுவும் தன்னிட்ட இருந்த கறி துண்டை போட்டு அதுங்க பசியை ஆற்ற ஆரம்பிக்குது. அப்போந்தான் யார் வர்றா, அந்த கடைக்காரர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. பார்க்குறாரு, அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த தாய் அன்பு புரியுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய கறி துண்டுகளை கொண்டு வந்து அதுகளுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுக்குறாரு. ஆம், எந்த தாயும் தன் குழந்தையின் பசியை பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டாள். அதன் பசியை போக்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணுமானாலும் போவாள். தாய் அன்புக்கு இந்த உலகில் எதுவும் ஈடு இல்லை. தாய்மையை போற்றுவோம், வாழ்க்கை நிற்கட்டும்.